ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்படி இருக்கிற இந்த ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், நான் கழுவுறேன், ஒரு துளி கூட உங்களுக்கு வந்து போகவே போகாது. இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ இந்த என்னென்ன பொருளை வச்சு நம்ம எப்படியெல்லாம் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், எந்த அளவு தான் நீங்கள் தேய்ச்சாலும் அது வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்குது. சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ஷாம்பு, ஹெர்பல் ஷாம்பு, சீயக்காய் தூள் போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு வரப்போ ஒரு வாரம் படிப்படியாக அப்படியே வந்து உங்கள் நரைமுடியெல்லாம் சூப்பராக வந்து கருப்பாயிரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன பொருள் எப்படியெல்லாம் நம்ம வச்சு ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இந்த ஹேர் டை வந்து நீங்கள் அர்ஜெண்ட்டாக ஒரு பக்கம் வெளியே போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க கூட தேவையில்லை. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலை சீவிட்டு போய்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். அது மட்டும் இல்லைங்க, இது தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ நரைமுடியை டோட்டலாகவே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லா வயதினருமே இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. முக்கியமாக இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து உங்களுக்கே தெரியும், டீத்தூள் வந்து வெள்ளை முடியை எவ்வளோ வந்து கருப்பாக்கும் அப்படிங்கிறத. நம்ம அந்த டீத்தூளை வச்சு தான் இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். டீத்தூளோட 2 முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்த்த போகிறோம். இது வந்து நாளடைவில் இப்போ இளநரையில் இருந்துச்சு அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து இது யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நரைமுடி வந்து டோட்டலாக மாறிடும். அதிகமாக நரைமுடி இருக்குது, சரி பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கெமிக்கலை விட்டுட்டு இன்ஸ்டண்ட்டாக இதை வந்து பயன்படுத்துங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது கடாய் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு. டீத்தூள் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இன்றைக்கி 3 ரோசஸ் தான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் டீத்தூள் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு 4 டீஸ்பூனே எடுத்துட்டேன். நல்லா தாராளமாக இந்த பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் டக்குன்னு ரெடி பண்ண முடியும். டீத்தூளை நல்லா கருன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இரும்பு சட்டியாக இருந்ததுன்னா சீக்கிரம் சூடாயிரும். அதனால தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம்பு தான் எடுத்திருக்கோம். இப்போ இருக்கிற சம்மர் சீசனுக்கு நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த பொடுகு பிரச்சனை, முடி உதிர்தல் பிரச்சனைலாம் அதிகமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க இந்த டை வந்து யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருக்கிறதுக்காக நல்லா ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி கொடுக்கும். முடியை நல்லா வேர்க்காலிலேருந்து கருப்பாக மாற்றும். முடியும் நல்லா கருன்னு வளரும். அதுக்கு கிராம்பு வந்து 10 to 20 கிராம்பு எடுத்துக்கோங்க. டீத்தூளோடு சேர்த்துக்கோங்க. கிராம்பு வந்து நிறைய ஒரு பலன் கொடுக்கும். தலையில் இந்த புழுவெட்டு, சொட்டை தலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராம்பு வந்து நீங்கள் சேர்த்து டை வந்து யூஸ் பண்ணல உங்கள் முடியை நாளடைவில் நல்லா கருப்பாக மாற்றுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். முடியே வளர மாட்டேங்குது, கொத்தாக முடி வந்து உதிருது, இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப கொட்டுது அப்படின்னா இந்த ஹேர் டை நீங்கள் 2 டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆகும். நல்ல ஒரு ரிசல்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கருன்னு வறுபடணும். அதே மாதிரி இந்த கிராம்பு வந்து நல்லா உப்பி வந்து வறுபடும், நல்லா பெருசாக வரும். இது கூட அடுத்ததாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை 4 டீஸ்பூன் வந்து டீத்தூள் எடுத்துருக்கீங்க இல்லையா, 2 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் சொல்லவே வேண்டியதில்லை. தலையில் உங்களுக்கு மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நரைமுடி சீக்கிரமாக உங்களுக்கு வந்துடும். இளநரை ஸ்டார்ட் ஆகிற காரணமே தலையில் மெலனின் சத்து கம்மியாக இருக்கிறதுனால தான். அந்த சத்துக்கள் இந்த கருஞ்சீரகத்தில் அதிகப்படியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம இதை கருஞ்சீரகத்தை இது கூட சேர்த்து நம்ம டையாக வந்து யூஸ் பண்ணுறப்போ, ஆயிலாக நம்ம யூஸ் பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நரைமுடியே வந்து வராமல், ஆயுசுக்கு நரைமுடியை வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள்னு கூட சொல்லலாங்க. கருஞ்சீரகம் எல்லா கடையிலையும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். டீத்தூள் நல்லா வந்து 3 ரோசஸே எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்குது. இதை வந்து நல்லா ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு வறுத்திங்க அப்படின்னா நல்லா கருன்னு வறுபட்டுரும்.
இந்த டை வந்து நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டன்ட் டை நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதோட பலன் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். உடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு. ஏன்னா டீ தூள் ஆல்ரெடி நீங்கள் வந்து டிகாஷனில் ஆட் பண்ணி தான் நம்ம மருதாணியெல்லாம் போட்டிருப்போம். இதை வந்து நீங்கள் டையாக யூஸ் பண்ணுறப்ப நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நொடியில் உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றும். பார்த்திங்கன்னா நல்லா வறுபடுத்து பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். கிராம்பு எல்லாமே வந்து கருஞ்சீரகம் நல்லா வெடிச்சு, இப்போ கருஞ்சீரகமும் டீத்தூளும் வந்து ஒரே கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் வறுத்தெடுக்கணும். இது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் ரெடி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து வறுபட்டுரும். அதே மாதிரி சூடு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலையும் முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ கீழே இறக்கியாச்சுங்க. இப்போ இது லைட்டாக வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற போது நல்ல ஒரு நைஸ் பவுடராக வந்து நம்ம அரைக்கணும். சரிங்களா? அதுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பொடி வந்து அதிகமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்போ வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நரைமுடியை ஒரு நொடியில் மறைக்க முடியும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா இரும்பு கடையிலே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணாலே நல்லா உங்களுக்கு ஒரு பொடி மாதிரி வந்துடும். ஆனால் நம்ம நைஸாக வந்து இந்த கிராம்பெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அரைப்படுறதுனால நம்ம அரைச்சி தான் ஆகணும். கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆகட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒரு சுற்றி எடுத்துடலாம். இப்போது லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இப்போ இதை போட்டுடலாம். இப்போ இது நல்லா நைஸ் பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சுங்க. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ரொம்ப நைஸாக ஆயிரும். ஏன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாமே கரிஞ்சிருக்கு. இது நல்லா வெடிச்சிருச்சு, கருகிருச்சு. நல்லா பாருங்கள், அந்த கிராம்பு பொடி செம்ம ஒரு வாசனை. இது நீங்கள் 2 இதாக பயன்படுத்தலாம். தேங்காய் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்கோங்க. அந்த எண்ணெயில் இந்த பவுடரை நீங்கள் கலந்து ஒரு வாரத்துக்கு வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து மேலாப்பில் நல்லா இதாகி கெட்டியாக வந்து நிற்கும். அந்த எண்ணெயை நீங்கள் அப்படியே வந்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்நாளில் உங்களுக்கு முடியே வந்து வெள்ளை முடி வரவே வராது. அது வந்து நீங்கள் எண்ணெயில் வந்து இது கலந்து வச்சுக்கலாம். இன்னொரு ட்ரிப்பு வந்து நம்ம உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக முடியை கருப்பாக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ தேவையான அளவு மட்டும் நீங்கள் இதில் பொடி எடுத்துக்கலாம். இதை எல்லாமே நான் வந்து தேங்காய் இருக்கு இல்லைங்களா, ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் வரைக்கும் தேங்காய் எடுத்து அதில் நான் இதில் சேர்த்து ஊற வச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த ஆயிலை வந்து நான் தலையில் அப்ளை பண்ணிட்டு வரப்போ நல்லா முடி வளரும். அதே மாதிரி முடி வந்து நல்லா கருப்பாகுங்க. அதுக்காக தான் நான் அதிகமாக பொடி எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு இந்த மாதிரி வந்து பொடி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பொடி வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி 3 to 4 மாதம் வரைக்கும் எந்த ஒரு வெளியிலேயே நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டு வைக்கணும். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சும்மாவே வந்து கருஞ்சீரகம் நல்லா கருன்னு கொடுக்கும்.
இது கூட நம்ம டீத்தூளை வேறு ஆட் பண்ணிட்டோம். எப்படி கலர் கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. தலையில் அப்ளை பண்ண இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு தேங்காய் வந்து கெட்டியாக வந்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இதை சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது. செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதில் வந்து நம்ம டீத்தூள் தான் மிக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்கும் இந்த டீத்தூள் ஹேர் டேயே. அதே மாதிரி போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் கருப்பாகும். செம்ம ரிசல்ட் கொடுக்குறீங்க பாருங்கள். நான் கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் முடியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையே சீவிட்டு போய்க்கலாம். சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நல்லா தலையை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் சீப்பில் சீவிக்கலாம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் நேச்சுரலான ஒரு ஹெர்பல் ஷாம்பு அல்லது சீயக்காய் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். சூப்பரான ரிசல்ட்டு. இதை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரே டைமில் வந்து போட்டுட்டு உடனே கலர் ஆகுதுன்னு சொல்லாதீங்க. தொடர்ந்து ஒரு 2-3 டைம் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை எப்படி நம்ம தலையில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிட்றேன். சரிங்களா? வாங்க இப்போ இதை எப்படி தலையில் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போது இந்த முன்னாடி காதோரம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக அது வந்து டச்சிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள். தெரியவே தெரியாது நீங்கள் அடிக்கிறது. இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஆயிலோட இப்படி இந்த மாதிரி வந்து வந்துடும். இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், எதுவுமே அடித்த மாதிரியே தெரியல பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப குளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் சீக்காத்தூள் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கிறப்போ இது வந்து நிரந்தரமாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கருப்பாயிரும். நல்லா வந்து முடியும் வளரும். ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம இந்த ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக இந்த நரைமுடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நிறையா பேர்த்துக்கு இந்த முன்னாடி காதோரம் தான் அதிகமாக வந்து இந்த வெள்ளை முடிக்காக அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இந்த ஹேர் டை வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டச்சிங் பண்ணி விட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம். கண்டே பிடிக்க முடியாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.